வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோல நம்ம சனி வக்ரகால பலன்களை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ரம்னா என்னது, வெவ்வேறு ராசிகளுக்கு இதனால வர பலன்கள் என்ன, ராசி நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அப்புறம் எந்த கோவில்களுக்கு செல்லலாம், இத பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சோ கடைசி வர இந்த பதிவு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார், இப்போ 26ஆம் தேதி ஜூலை சனீஸ்வரர் வக்ரமாறாரு. ஏதுமா இவ்வளவு கோச்சாரம்லாம் நீங்க பர்ஃபெக்டா பிடிச்சு வச்சிருக்கீங்க? அதுவும் அது டிசம்பர் 11 வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கு. அதையும் நான் படிச்சுட்டு வச்சிருக்கேன். சோ இப்ப வக்ரம் ஆறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அதனால உள்ள எஃபெக்ட் என்னது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வக்ரம் ஆகிறார் அப்படின்னாக்க இது சூரியன்ல இருந்து ஒரு கிரகமும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பொறுத்த மட்டும் ஒரு கிரகம் ஒரு டைம் பீரியட்ல வக்ரம் ஆகும். ஓகே. ஸோ இப்போ சூரியன் கடகத்துல இருக்கும் பொழுது, கடகத்து கிட்டக்க வரும் பொழுது, இல்ல கடகத்துல இருக்கும் பொழுது அவர் இப்போ மீனத்துல 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் வக்ரமாகக்கூடிய ஒரு சூழல் அமையும். இது நமக்கு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கு. அந்த லாஞ்சிடியூடினல் டிஸ்டன்ஸ் திரும்பி பேலன்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த இது இருக்கும். ஒரு கிரகம் வக்ரம் ஆகுறதுன்னா அது மெயினா இந்த காரணத்தினால. இதோட மேஜர் எஃபெக்ட் என்னதுனாக்கா, இப்போ பொதுவா ஒரு கிரகம் வக்ரம் ஆகுறதுன்னா அதுக்கு பிந்தின வீட்டுகளுடைய பலன்களை தர வேண்டிய ஒரு அவசியம் வந்து. இப்ப மீன ராசிலேயே இருந்தாலுமே சனீஸ்வரர் கும்பராசியோடைய எஃபெக்டையும் மகர ராசியோடைய எஃபெக்டையும் ஸ்ட்ராங்கா தர வேண்டிய ஒரு கட்டாயம். அதே மாதிரி அந்த வக்ரமான கிரகங்கள் எல்லாமே ராகு கேத்துக்கள் கூட இணைஞ்சிரும். ஏன்னா ராகு கேத்துக்கள் நேச்சுரலாவே வக்ரமான கிரகங்கள். சோ பலன்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் ராகு கேத்து என்ன ஸ்ட்ரெங்க்ல இருக்கு, அவங்களோட நேட்டல் சார்ட்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி கோச்சாரத்துல எப்படி இருக்குங்கிறத சார்ந்து அந்த ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ ஒரு வக்ரம்ங்கிறதுனால இவ்ளோ சேஞ்சஸ் வருது. ஆமா. சோ அது ராகு கேதுக்கள் கூட இணையம்னு சொல்லும் பொழுது அந்த எஃபெக்ட் சம்டைம்ஸ் ரொம்ப பேடாவும் இருக்கலாம், இல்ல பயங்கர அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். ஏன்னா இவா ரெண்டு பேரும் ராகு கேதுக்கள் ரெண்டும் சாயா கிரகங்கள். சோ அதிருஷ்யம் அதிருஷ்டம் எல்லாமே தரும். அதிருஷ்யம் இல்லையா, அது சாயா கிரகம் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படிங்கறதுனால திடீர்னு ஒரு லாட்டரியும் அடிக்கலாம், இல்லாட்டி மேல நல்லா இருந்தா புத்திர கீழவும் விழலாம். இப்ப டிசம்பர் 11 வரைக்கும் இப்படிதான் இருக்கும். டிசம்பர் 11 வரைக்கும் சனீஸ்வரர் வக்ரமா இருப்பாரு. அதுக்கு நடுவுல சுக்கிரன் வக்ரம் ஆவாரு. 3 அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு 14 நவம்பர் வரைக்கும் அவரும் வக்ரமா இருப்பாரு. நான் படிக்கல சார். புதனும் வக்ரமா இருப்பாரு. அவர் 24 அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு 14 நவம்பர் வரைக்கும் அவரும் வக்ரமா இருப்பாரு. எல்லாமே துலா ராசிலேயே வக்ரமா இருப்பாங்க. சோ இது பேசிக் கிரகச்சாரம். இது இப்ப மீன ராசியில வக்ரமா. ஆமா, அவர் மீனத்துல இருக்கிறதுனால மீனத்துல வக்ரம் வராரு. அதே மாதிரி குரு 31ஆம் தேதி அக்டோபர் இங்க மாறிடுவாரு, சிம்மத்துக்கு அதிச்சாரமா போவாரு. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல். சோ இதோடைய தாக்கம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரு ராசிக்கும். சார், இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இப்ப இந்த பீரியட் எப்படி இருக்கு? மேஷ ராசிக்காரர்களுக்கு டபுள் சோடு. பிரச்சனை என்னன்னாக்க 7.5 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காருங்கிறது ஒரு விஷயம். இப்ப ராகுனுடைய தாக்கம் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து பரணி நட்சத்திரம் வரைக்கும், கார்த்திகை நட்சத்திரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பொதுவா ராகு எங்க இருக்காரோ அதுல இருந்து 5வது நட்சத்திரம், அதே மாதிரி 7வது நட்சத்திரம். அவர் சதயத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அஸ்வினி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் பிடியில இருக்கும். அவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதியோ என்னமோ இதுக்கு போயிருவார், அவிட்டத்துக்கு போயிருவார். அவிட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரேவதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் மாறும். இதுல இதுவரை சனீஸ்வரர் வேற வக்ரமா இருக்கார். சனீஸ்வரர் இவங்களுக்கு பாதகாதிபதி. அவர் வக்ரமாகும் போது இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய பலனை தரணும். பாதகஸ்தானத்துக்குரிய பலனையும் தொழில் ஸ்தானத்துக்குரிய கர்மஸ்தானத்துக்குரிய 10ஆம் இடத்துக்குரிய பலனையும் தரணும்.
அதுல கூட்டு கிரகங்களான விஷயங்கள், மெயினான விஷயங்கள்னு பார்த்தோம்னாக்க புதன் இவங்களுக்கு நல்லவர் கிடையாது. ஓகே. புதனும் வக்ரமாகுவார். ஆமா. சுக்கிரன் ஓகேன்னு சொன்னாலும் அவரும் அவர் வக்ரமாகுவார். வக்ரமாயிட்டு. சோ இது வந்து ஒரு கலப்படமான ஒரு பீரியட். So, ஒரு கஷ்டமான இது period. ஜாகிரதையாக இருக்கணும். அதுல வந்து மெயினா வந்து எந்த விஷயங்கள்ல வந்து இவங்க ரொம்ப ஜாகிரதையாக. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் 12ஆம் இடத்துல வக்ரமாகிறார். ஆமா. சோ 12ஆம் இடத்துல வக்ரமாகிறாருங்கும் போது எதிர்பாராத செலவுகள் நிறைய வரும். வரலாம். அதே மாதிரி இந்த ஃபாரின் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆமா. பிரச்சனைகள் வருவது. ம். விசா அப்ளை பண்ண அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றது. பார்க்கறது 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக. ம். சோ பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் கடன் விஷயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி இப்ப எம்ப்ளாய்மெண்ட் விஷயமாக இருக்கலாம், இல்ல health இல்லாட்டி ஹெல்த் ரிலேட்டடான விஷயமாக இருக்கலாம். பார்க்கறது இவங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. சோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபண்ட் ஃப்ளோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கவனிச்சு பார்த்துக்கணும். ம். அவர் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வக்ரமாகக்கூடிய காலம். ம். நமக்கு வந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ம். டைம். அந்த டைம் வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து தொழில்ல மாற்றங்கள் பாருங்க. செஞ்சு ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே. அதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த டைத்துல இருக்கும். ம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் இவங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் படம் 9ஆம் இடம். அது வந்து நமக்கு வந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய டைத்துல வந்து ம். அதை வந்து பாத்துக்கணும். ம். அதாவது மேஜரா வந்து தந்தையினுடைய ஆரோக்கியம், ம். அதே மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் சின்ன சின்ன இன்னல்கள், அதனால பிரச்சனைகள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்க, ம். அதுக்கு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க, ம். அதுல வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஓகே. அதெல்லாம் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஆல்ரெடி வந்து அது வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய பலனையும் சேர்த்து தரதுனால பாதகங்கள் மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்ல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ம். விஷயங்கள்லயும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அக்டோபர் மாசம் 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் ம். சுக்கிரனும் புதனும் மாறி மாறி வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். சோ அந்த டைத்துல வந்து பிசினஸ் பார்ட்னர்ஷிப் எதுவும் சைன் பண்ணாம இருந்தா இருந்தா நல்லது. 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 கல்யாணத்துக்கு அந்த டைத்துல சைன் பண்ணாம இருந்தா நல்லது. ஓகே. நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், இந்த டைத்துல வச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணாம இருந்தா நல்லது. ம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தை வந்து கவனிச்சு பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைத்துல இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து அவர் வந்து உத்திரட்டாதிக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ம். உத்திரட்டாதி 4ஆம் பாதம் சொல்லும் போது இவங்களுக்கு 8ஆம் இடம். ஆ. சோ மறைமுகமான எதிர்ப்புகள், இல்ல இவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ம். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவங்க சைட்ல இருந்து சம்பந்தப்பட்ட ம். விஷயங்கள், பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸ் பைசா ஏதாவது வர வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருப்பாங்க. ஓகே. பேசிக்கா இவங்களுக்கு சனீஸ்வரர் வக்ரமா இருக்காரு, சுக்கிரன் வக்ரமா இருக்காரு, புதன் வக்ரமா இருக்காரு, அவங்களே வந்து தசாபுக்தி ஏதாவது ஒண்ணு நடக்குது இவங்களுக்கு அப்படின்னாக்கா ம். அந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே. மீதி பேர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கும். ஓகே. சோ அவங்க நேட்டல் சார்ட் பார்த்து நேட்டல் சார்ட் பார்த்து தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். பட் ஆனா எல்லா இடத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல. சோ என்ன மாதிரி நிவர்த்தி எங்க? இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து மாட்டினே தான் இருக்கு. ஓகே. அவர் அவிட்டத்துக்கு போகிற வரைக்கும் நேர்த்தாக்கல் வந்து அஸ்வினி இருந்தாரு. ஓகே. அவங்க வந்து பிறவி மருந்தீஸ்வரர் கோவில், ஓகே. அங்க வந்து போயிட்டு வருது ஓகே. இவங்களுக்கு வந்து விசேஷமான ஒரு தீர்வு. ஓகே. அது வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்லலாம். ஓ, ஓகே. அங்க வந்து கஜசம்ஹார மூர்த்திலாம் இருக்கு. ரொம்ப விசேஷமான கோவில், ம். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். ம். அதே மாதிரி பிரம்மாவுக்கே வந்து தன் நிலை மறந்து ஒரு மாதிரி பித்து பிடித்த நிலையில இருந்ததுக்கு தீர்வு கொடுத்த ஒரு ஸ்தலம்.
ம். சோ இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது தீர்வு. ம். ஒரு மனநிலை சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு தீர்வு தீர்வு. ஒரு 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 ஸ்தலம். ஓகே. அஸ்வினி தேவர்கள் அப்படின்னாலே மருந்து அப்படிங்கறதே அவங்கள்ட்ட தான் வருது. எல்லா டாக்டர்ஸும் போக வேண்டிய இடம், எல்லா ஹீலர்ஸும் போக வேண்டிய இடம். ஓகே. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னாக்கா நல்ல தீர்வுகள் இவங்களுக்கு கிடைக்கும். போறது காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள போயிட்டு வருவது. ம். வேணுங்கிற விஷயங்கள் எது எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் வாங்கிட்டு போகணும். கோயிலுக்கு வெறும் கையோட போக கூடாது. Okay. ஏதாவது ஒரு விஷயம், அட்லீஸ்ட் ஒரு மாலை. மாலையோ அட்லீஸ்ட் ஊதுபத்தியோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகணும். போயிட்டு அங்க ஒரு 40-48 நிமிஷம் உட்காந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஓகே. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நல்லது. அவங்க பிறந்த நாளை ஒட்டி போயிட்டு வர்றது நல்லது. இல்ல அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நட்சத்திரம் வரும்போது பிளான் பண்ணி போயிட்டு வர்றது நல்லது. அதுலயும் இந்த டைம் பீரியட்ல போயிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ரிசல்ட். ஓகே. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி என்ன கோவில் இருக்கு சார்? பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்ரீவாஞ்சியம் ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கோவில். ஸ்ரீவாஞ்சியம். ஸ்ரீவாஞ்சியம். வாஞ்சியம். சந்தோஷமா இருக்கக்கூடிய சிவன். ஓ, ஓகே. இப்போ ஒரு பெரியவாளை போய் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா எப்ப போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் கோபமா இருக்கும்போது படப்படம் இருக்கும்போது போனாக்க ஒரு வேலையும் நடக்காது. சந்தோஷமா எது கேட்டாலும் தரக்கூடிய ஒரு இதுல இருக்கக்கூடியது ஸ்ரீவாஞ்சியம். ஓகே. இவங்களுக்கு அதிதேவதை யமதர்மராஜா. ஓ, ஓகே. யமதர்மராஜாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம். ஓகே. அதே மாதிரி அங்க ராகு கேத்துக்கள் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளத்துல குளிச்சோம்னாக்கா அது நிறைய பாவங்கள். அங்க கங்கையே குளிக்கிறதாக ஐதீகம். ஓகே. அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் தகராறு, அந்த விஷயத்த சால்வ் பண்ணி கொடுத்த ஒரு இடம். நிறைய விசேஷங்கள் இருக்கு. அதே மாதிரி யம பயம் இருக்கிறவங்க, எனக்கு பயமா இருக்கு போயிடுவேனோ இதுவோ அதுவோ அப்படின்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு சும்மாவே போயிட்டு வந்தாக்கா அவ்வளவு நல்ல இடம். ஏன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம். போனோம்னாக்கா அந்த இடத்துக்கு போய் தொட்டோனாலே நமக்கு நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அவ்வளவு பிரசித்தியான இடம். இங்க இவங்க பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வருவது, காலையில 6 to 7 அந்த ஃபர்ஸ்ட் உரையில போயிட்டு வருவது, வேணுங்கிற விஷயங்கள் என்னெல்லாம் பூஜைக்கு வேணுங்கிற விஷயங்கள் எது இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு போறது, தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். சார், கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போகணும்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காத்திர சுந்தரேஸ்வரர், தமிழ்ல காத்திர சுந்தரேஸ்வரன் போட்டுக்கோம். காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறையில. அதாவது முருகன் அந்த அக்னி பிழம்புல இருந்து பிறக்கிறார் இல்லையா, அந்த இன்சிடென்ட் நடந்த இடம். அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கரெக்டா 6ல இருந்து 7 மணிக்குள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு ஒரு 40 நிமிஷம் இருந்துட்டு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் சாமகிரிகள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா தரிசனம் பண்ணிட்டு நிதானமா சாந்தமா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும்.